சொன்னதை செய்யக்கூடிய ஆட்சி, சொல்லாததையும் செய்யக்கூடிய ஆட்சி தான் எங்களுடைய ஆட்சியாக இருக்கும். இன்றைக்கு இந்த மாணவிகளை தான் என்னை பார்த்து அப்பா 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 என்று அழைக்கக்கூடிய இதையெல்லாம் நான் எடுத்து சொல்வதற்கு காரணம் இதெல்லாம் தேர்தல் வாக்குறுதிகள் இல்லை. கடந்த காலங்களில் வடசென்னை எந்த அளவிற்கு ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்ததோ அதையெல்லாம் மாற்றி நாம் இன்றைக்கு வடசென்னையை வளர்ச்சி சென்னையாக, எப்படி இன்றைக்கு மத்திய சென்னை தென் சென்னை வளர்ந்து வந்திருக்கிறதோ அதேபோல் இந்த வடசென்னை பகுதியை மாற்றிட வேண்டும், ஏன் அதை விட பெரிதாக இதை உருவாக்கிட வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய அரசு இன்றைக்கு சிறப்பாக பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. நான் இந்த வடசென்னை பகுதிக்காக சட்டமன்றத்தில் அறிவித்த போது 1000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த வளர்ச்சி திட்டம் உருவாக்கப்பட இருக்கிறது வடசென்னைக்காக என்று நான் அறிவித்தேன். இப்பொழுது 1000 கோடி அல்ல, 6400 கோடியாக உயர்த்தப்பட்டு அந்த பணிகளை எல்லாம் இன்றைக்கு நாம் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். 5059 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 29 மாவட்டங்களில் 44,609 வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு வடசென்னை பகுதியில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் அடுக்குமாடி குடியிருப்பிலே குடியிருக்க வேண்டும். இங்கே வரவேற்புரையாற்றிய நம்முடைய அன்பரசன் அவர்கள் பேசுகிற போது குறிப்பிட்டு சொன்னார், முதலில் குடிசை மாற்று வாரிய திட்டம் என்பது கலைஞருடைய ஆட்சி காலத்தில் தான் உருவாக்கப்பட்டது என்பதை எடுத்து சொன்னார். இந்த ஆட்சி சிறப்பாக செயல்பட வேண்டும், மக்கள் எந்த எதிர்பார்ப்போடு இந்த ஆட்சியை உருவாக்கி தந்திருக்கிறார்களோ தேர்தல் நேரத்தில் அறிவித்த உறுதிமொழிகளை நிச்சயமாக நாங்கள் நிறைவேற்றுவோம். சொன்னதை செய்யக்கூடிய ஆட்சி, சொல்லாததையும் செய்யக்கூடிய ஆட்சி தான் எங்களுடைய ஆட்சியாக இருக்கும். நான் தேர்தல் முடிந்து தேர்தலுடைய வெற்றி செய்திகள் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட போது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணி கட்சிகள் பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி பொறுப்பை நாம் ஏற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பெற்றோம். அப்படி பெற்றபோது அந்த வெற்றி செய்தியை உடனடியாக நானும் நம்முடைய கழக முன்னோடிகளும் கழக செயல் வீரர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நம்மை ஆளாக்கிய அண்ணாவினுடைய நினைவிடத்திற்கு சென்று மரியாதை செலுத்தினோம். அதை தொடர்ந்து தலைவர் கலைஞருடைய நினைவிடத்திற்கு சென்று அங்கே மலருடைய வைத்து மரியாதை செய்தோம். அதை முடித்ததற்கு பிறகு நான் பத்திரிகையாளர்களை பார்த்தேன். அப்படி பார்த்தபோது நான் பத்திரிகையாளர்கள் சொன்ன செய்தி என்னவென்றால், இந்த ஆட்சி சிறப்பாக செயல்பட வேண்டும், மக்கள் எந்த எதிர்பார்ப்போடு இந்த ஆட்சியை உருவாக்கி தந்திருக்கிறார்களோ தேர்தல் நேரத்தில் அறிவித்த உறுதிமொழிகளை நிச்சயமாக நாங்கள் நிறைவேற்றுவோம். சொன்னதை செய்யக்கூடிய ஆட்சி, சொல்லாததையும் செய்யக்கூடிய ஆட்சி தான் எங்களுடைய ஆட்சியாக இருக்கும். அது மட்டுமல்ல, இன்னொன்று ஒரு முக்கியமான செய்தியை கூட நான் குறிப்பிட்டு சொன்னேன். இந்த ஆட்சி என்பது வாக்களித்தவர்களுக்கு மட்டுமல்ல, வாக்களிக்க மறந்தவர்களுக்கும் வாக்களிக்க தவறியவர்களுக்கும் சேர்த்து நடைபெறக்கூடிய ஆட்சி என்று சொன்னேன். அதையும் தாண்டி சொன்னேன், வாக்களித்தவர்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும், வாக்களிக்க தவறியவர்கள் இப்படிப்பட்ட ஆட்சிக்கு நாம் வாக்களிக்காமல் போய்விட்டோம் என்று வருந்த வேண்டும் என்ற நிலையில் எங்களுடைய ஆட்சி இருக்கும் என்று நான் சொன்னேன். புதுமை பெண் என்கிற திட்டம் தேர்தல் வாக்குறுதிகளை வழங்கப்படவில்லை. புதுமை பெண் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், பள்ளியிலே படித்து முடித்துவிட்டு கல்லூரிக்கு செல்லக்கூடிய ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்திருக்கக்கூடியவர்கள், அரசு பள்ளியிலே படித்துவிட்டு கல்லூரிக்கு செல்லக்கூடிய அந்த பெண், அந்த மாணவிகள், அவர்கள்
வசதி இல்லாத காரணத்தால் கல்லூரிக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விடுகிறது. ஆக அதை உணர்ந்த காரணத்தால் தான் நாம் ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தினோம். ஆக பள்ளியில் படித்து முடித்திருப்பதை கல்லூரிக்கு செல்கிற போது மாதம் 1000 ரூபாய் அந்த மாணவிக்கு வழங்கப்படும் என்று அறிவித்து இன்றைக்கு அது வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதனால்தான் இன்றைக்கு இந்த மாணவிகளை தான் என்னை பார்த்து அப்பா 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 என்று அழைக்கக்கூடிய ஒரு உணர்ச்சிகரமான அந்த நிகழ்ச்சியான செய்தியை நீங்களும் பார்த்திருப்பீர்கள். மாணவிகளுக்கு மட்டும்தான் நாம், எங்களை போன்ற மாணவர்களுக்கு இல்லையா என்று மாணவர்கள் கேட்டார்கள். உங்களுக்கும் உண்டு என்று சொல்லி தமிழ் புதல்வன் என்ற திட்டத்தை உருவாக்கி மாணவர்களுக்கு அந்த தொகை மாதம் மாதம் 1000 ரூபாய் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் பள்ளிக்கு செல்லுகிற போது அந்த பள்ளியில காலை 8 மணிக்கு பள்ளிக்கு போக வேண்டும் என்று சொன்னால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் அவர்களும் கூலி வேலைக்கோ சித்தாள் வேலைக்கோ எந்த வேலைக்கோ செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதனால் அவர்கள் சமைத்து வைத்து குழந்தைக்கு உணவை கொடுத்துவிட்டு பள்ளிக்கு அனுப்ப முடியாத நிலை. இதை உணர்ந்த இந்த ஆட்சி உடனடியாக அவர்களுக்கு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தோம். என்ன திட்டம் என்று சொன்னால், காலை உணவு திட்டம். இந்த மதிய உணவு திட்டம் என்ற பெயரில் நீதி கட்சி ஆட்சி பொறுப்பில் இருந்த போது தியாகராயர் அவர்களால் கொண்டு வரப்பட்ட திட்டம். அந்த திட்டத்தை தான் பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள் ஆட்சியின் காலத்தில் அதை பரவலாக்கி அது எல்லோருக்கும் சேரக்கூடிய வகையில் அதை நிறைவேற்றி காட்டினார். அதற்கு பிறகு எம்ஜிஆர் அவர்கள் சத்துணவாக வழங்க வேண்டும் என்று சொல்லி சத்துணவு திட்டம் என்ற பெயரில் எம்ஜிஆர் அவர்கள் அதை தொடர்ந்து நிறைவேற்றினார். அதற்கு பிறகு தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அது உண்மையான சத்துணவாக இருக்க வேண்டும் என்று சொல்லி முட்டையோடு கிடந்த சத்துணவை வாரத்திற்கு 5 நாட்கள் முட்டையோடு கலந்த சத்துணவை வழங்க வேண்டும் என்று சொல்லி அந்த திட்டத்தை நிறைவேற்றி தந்தார். அதையும் தாண்டி நம்முடைய வீட்டு குழந்தைகள் பள்ளிக்கு செல்லுகிற போது நாம் எதையும் உணவை கொடுக்காமல் அனுப்பி வைத்து விடுகிறோம் என்ற ஏக்கத்தில் இருந்தவர்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய வகையில் அவர்கள் பள்ளிக்கு வந்தவுடன் அவர்களுக்கு காலை உணவு திட்டம் என்ற பெயரில் இன்றைக்கு அதை வழங்கி கொண்டிருக்கிறோம். இதையெல்லாம் நான் எடுத்து சொல்வதற்கு காரணம், இதெல்லாம் தேர்தல் வாக்குறுதியில் இல்லாத வாக்குறுதிகளை நிறைவேற்றி காட்டியிருக்கக்கூடிய ஆட்சி. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஆட்சியை இன்றைக்கு உங்களுக்காக வழங்கி கொண்டிருக்கக்கூடிய ஆட்சிக்கு நீங்கள் என்றைக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.